விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை என்று விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ரோல் மாடலாக ஏற்ற விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என எப்படி குறிப்பிடுவார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த கட்சி தேர்தலில் தலைமைதாங்கன்னு தெரியல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவச பயணம் உள்ளிட்ட 5 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்று சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, மாணவர்களின் கடனை அரசே ஏற்கும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு இலவசம் உள்ளிட்ட 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ₹10 லட்சம் வழங்கப்படும். சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய்க்கு நாட்டு நடப்பு தெரியவில்லை என்று கூறினார். நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமைதாங்கன்னு தெரியல. வச்சே நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ரோல் மாடலாக ஏற்ற விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என குறிப்பிடுவாரா என்று கேள்வி எழுப்பினார். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எப்படி ஊழல் சொல்ல முடியும்? ஊழல் செய்து சிறை சென்றவரை அருகில் வைத்துக் கொண்டே ஊழல் குறித்து விஜய் பேசுவதா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். யார் கூட வச்சிருக்கிறாரு? அது கூட அதிமுக வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும். நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவேகாவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்று கூறிய இபிஎஸ், விஜய் ஒருமுறையாவது செய்தியாளர் சந்திப்புக்கு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடு போனதாக நிகிதா பொய் புகார் கொடுத்ததாக சிபிஐ தெரிவித்த நிலையில் வழக்கை விசாரிக்கும் போதே மனம் பதறுவதாக நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. நிகிதான்றவங்க எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து எனக்கு தெரியும். அவங்க ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் திருமண மோசடி பண்ணி ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல, ஒரே நாளில் ஓடி போனவங்க. சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் கோவில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் என்பவர் மீது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிகிதா என்ற பேராசிரியை நகை திருட்டு புகார் அளித்தார். அந்த புகார் தொடர்பாக தனிப்படை காவலர்கள் விசாரணைக்கு அழைத்துச் சென்று தாக்கியதில் காவலாளி அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். வழக்கில் தனிப்படை காவலர்கள் கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிபிஐ விசாரித்து வருகிறது. சிறையில் உள்ள காவலர்கள் 5 பேரும் ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி எஸ். ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் 2 பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. சிபிஐ தரப்பில் அஜித்
அஜித் குமாரின் மரணம் ஒரு காவல் மரணம் என்பது உறுதியாகி உள்ளதாகவும் அதில் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவலர், தனிப்படை காவலர்கள் என 10 பேருக்குமே தொடர்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நகை திருட்டு புகார் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். அதற்கு சிபிஐ தரப்பில் நகை திருடு போனதாக நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை எனவும் அந்த புகார் முடித்து வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் முறையிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, ஒரு நபரை இத்தனை பேர் சேர்ந்து தாக்குவதற்கு என்ன காரணம், முன்விரோதம் ஏதும் இருந்ததா என அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். அதற்கு முன்விரோதம் எதுவும் இல்லை எனவும் டிஎஸ்பி விசாரிக்குமாறு கூறியதால் தனிப்படை காவலர்கள் தாக்கியதாகவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே மனுதாரர் தரப்பில் ஜாமீன் கோரப்பட்ட நிலையில் அதற்கு நீதிபதி வழக்கு முடியும் வரை அனைவரும் சிறையிலேயே இருக்கட்டும் எனவும் வழக்கை விசாரிக்கும் போதே மனம் பதறுவதாகவும் கூறினார். எதுவுமில்லாத விஷயத்திற்காக ஒருவரை இப்படி அடித்திருக்கிறீர்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பிய நீதிபதி காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் என குறிப்பிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மாநிலங்களவையில் தனது கன்னி பேச்சில் தமிழில் உரையாற்றிய கமல்ஹாசன் தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் என்றும் மத்திய அரசின் பிச்சையை ஏற்க மாட்டான் என்றும் ஆவேசமாக பேசினார். தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். வினை உம்மை சுடுக. மாநிலங்களவையில் தனது கன்னி பேச்சில் கமல்ஹாசன் பதிவு செய்தவைதான் இவை. மாநிலங்களவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் முதல் முறையாக உரையாற்றினார். ஆங்கிலத்தில் பேசிய அவர் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தனக்கு தமிழை அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களில் ஒருவர்தான் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா என்றும் மொழி, கலாச்சாரம் மற்றும் உரிமைகள் மீதான ஆக்கிரமிப்பையும் எப்படி எதிர்கொள்வது என்று அவர் கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் கூறினார். M.K. Gandhi helped me write this speech without anger. Periyar helped me add logic. And Anna helped me understand this building. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து பேசிய கமல் தாங்கள் வாக்களிக்க விரும்புவதாக கூறினார். ஆனால் தேர்தல் ஆணையம் எழுத்துப் பிழைகளையும் முகவரிகளையும் காரணம் காட்டி தங்களது வாக்களிக்கும் உரிமையையே கேள்விக்குள்ளாக்குவதாக கவலை தெரிவித்தார். வாக்காளர் படிவத்தில் உள்ள எழுத்துப் பிழைகளை தேர்தல் ஆணையம் மன்னிப்பதில்லை என்றும் இதனால் பீகார் வாழும் பிணங்களின் பூமியாக மாறிவிட்டதாகவும் காட்டமாக விமர்சித்தார். Surely facilitating the spread of this disease. We fear that there could be soon nearly 1 crore living dead on paper in Tamil Nadu. I cannot pray to God to alleviate this impending disaster. My rationalist mind has already rejected the idea years ago. தொடர்ந்து தமிழில் உரையாற்றிய கமல் இன்று தமிழரை பார்த்து பிச்சை எடுக்க கூட தமிழ் உதவாது என்கிறீர்கள், அது ஓரளவு உண்மைதான் என்றும் தெரிவித்தார். ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். எந்த அரசாங்கமும் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்க முடியாது என்றும் கமல்ஹாசன் திட்டவட்டமாக கூறினார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். குரூப் 4 பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு பிப்ரவரி 24, 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டன. முதற்கட்ட கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் இடைநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்தர் பதவிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு மற்றும் மூலச் சான்றிதழ் சரிபார்ப்பு பிப்ரவரி 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் அருகே உள்ள டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்தில் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தேர்வர்கள் கலந்தாய்வு நாள் மற்றும் நேரம் குறித்த விவரங்களை இணையதளத்தில் இருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் தபால் மூலம் அனுப்பப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவோர் அனைவருக்கும் வேலைக்கான உத்தரவாதம் இல்லை என்றும் கலந்தாய்வில் பங்கேற்காதவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்படாது எனவும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது.
கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், மாணவர்களின் நலனுக்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 426 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை பணியமர்த்த இயலாத நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் தற்காலிகமாக 1277 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடப்பிரிவுகள் உட்பட 29 பாடப்பிரிவுகளுக்கு 426 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியான நபர்கள் வரும் திங்கட்கிழமை வரை தங்களது விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும், கல்வித் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு மதிப்பீடுகளின் அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி வரை நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் 1,80,000 பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், முதல்வரின் முகவரி திட்டம் மூலம் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறினார். முதல்வரின் முகவரின்னு ஒரு புதிய துறையை உருவாக்கணும். நான் பெருமையோடு சொல்றேன், இந்த துறை மூலமா 2021 மே மாதத்திலிருந்து இப்ப வரைக்கும் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய நிதிநிலை அறிக்கையில் பெயருக்கு கூட தமிழ்நாட்டிற்கு எதுவும் ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் மத்திய அரசு வெறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். விஜய் ஆடுவார், பாடுவார், ஆனால் மக்களிடம் ஓட்டு வாங்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதியும், விஜயை இன்னும் நடிகராகவே பார்க்கிறார்கள் என குஷ்புவும் விமர்சித்த நிலையில், நயினார் நாகேந்திரன், SP வேலுமணி நடனமாடவில்லையா என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருக்குறளையும் மொழிபெயர்ப்பாரு, எதை வேணாலும் மொழிபெயர்ப்பாரு, என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார், என்ன வேணாலும் பாட்டு பாடுவார், எல்லாம் நடிப்பார், எல்லாம் டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க மேடையில ஒரு சாதாரணமாக ஹீரோ மாதிரி நீங்க போய் ஆடினீங்கன்னா அது வேற மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில, பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்கு, அது விஜயோட ஸ்டைல் இருக்கு. மக்கள் விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்சர் அப்படிதான் பாக்குறாங்க. நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்ப ஆறு ஆடாது இருக்காங்க, எங்க ஆடலையும் சொல்லுங்க. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை மாநில அரசு நியமிக்கும் சட்டத்துக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்க மாநில அரசுக்கே உரிமை உண்டு என கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதை தமிழ்நாடு அரசு சட்டமாக்கிய நிலையில் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் அந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டத்திற்கு எதிராக அவசரமாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டதாகவும் வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உள்ளதாக தெரிவித்த போதும் அதனை நீதிபதி கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது.
மேலும் வழக்கு தொடர்பாக மாநில அரசு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும் முறையிடப்பட்டது. அதே நேரம் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை முடியும் வரை சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என எதிர் மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் துணைவேந்தர் நியமனங்கள் இருக்காது என உறுதியளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக உரிய கால அவகாசம் வழங்கி வாதங்களை கேட்டு முடிவெடுக்க உத்தரவிட்டனர். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நண்பகல் 12 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. அதில் சேர்க்க வேண்டிய திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து விவாதித்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும் என தெரிகிறது. மேலும் கடந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்க விண்ணப்பித்துள்ள நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படவும் வாய்ப்புள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் புதிய திட்டங்கள், மக்கள் நல அறிவிப்புகள் மற்றும் கொள்கை ரீதியான முக்கிய முடிவுகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என்பதால் அமைச்சரவை கூட்டம் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தைப்பூச நிறைவு நாளில் பழனி முருகன் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள் திருவிழாவில் நாள்தோறும் வள்ளி தெய்வானை உடனுரை முத்துக்குமார சுவாமியின் திருவீதி விழா நடைபெற்றது. திருக்கல்யாணம், வெள்ளி தேரோட்டம் என விழா கடைகட்டியது. தைப்பூசத்தின் நிறைவு நாளான நேற்று பெரியநாயகி அம்மன் கோவில் அருகில் உள்ள தெப்பத்தில் தெப்பத் தேரோட்டம் நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் எழுந்தருளி முத்துக்குமார சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது கண்கவரும் வான வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். IAS, IPS, IFS உள்ளிட்ட 933 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இந்திய ஆட்சிப்பணி, இந்திய வெளியுறவு பணி, இந்திய காவல் பணி உள்ளிட்ட 23 பிரிவுகளில் சுமார் 933 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு வரும் மே 24ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்று UPSC எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு ஆப்ஜெக்டிவ் டைப் வினாக்களை கொண்டது என்றும் இதில் தவறான விடைகளுக்கு மதிப்பெண் குறைக்கப்படும் என்றும் UPSC தெரிவித்துள்ளது. முதன்மை தேர்வை பொறுத்தவரை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 24 கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UPSCயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களில் முதற்கட்ட தேர்வும் சென்னையில் முதன்மை தேர்வும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் விண்ணப்பிப்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படும் என்றும் UPSC தெரிவித்துள்ளது. I, Jumnam Khemchand Singh, do swear in the name of God that I will bear true and fair. ஓராண்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்த மணிப்பூரில் யம்னம் கெம்சந்த் சிங் முதலமைச்சராக பதவியேற்ற காட்சிதான் இது. மணிப்பூரில் 2023ஆம் ஆண்டு குக்கி இன மக்களுக்கும் மெய்தி இனத்தவருக்கும் நடந்த மோதலை தொடர்ந்து வன்முறை வெடித்தது. வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறியதாக பாஜக அரசுக்கு வழங்கி வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி திரும்பப் பெற்றது. தொடர் நெருக்கடியால் முதலமைச்சர் பிரேம் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. விரைவில் குடியரசுத் தலைவரின் ஆட்சி ஓராண்டை நிறைவு செய்யும் நிலையில் புதிய முதலமைச்சராக பாஜகவின் யம்னம் கெம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டார். அதன்படி தலைநகர் இம்பாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெற்றது. ஆளுநர் அஜய் பல்லா பதவி பிரமாணம் செய்து வைக்க யம்னம் கெம்சந்த் சிங் முதலமைச்சராக பதவியேற்றார். That I will uphold the sovereignty and integrity of India. That I will faithfully and consciously discharge my duties as the Chief Minister of the State of Manipur. தொடர்ந்து நம்சா கிப்கென் மற்றும் லோசி டிகோ ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். முன்னதாக குடியரசுத் தலைவரின் ஆட்சி திரும்பப் பெறப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. மும்பை புனே விரைவு
விரைவு சாலையில் எரிவாயு டேங்கர் கவிழ்ந்ததால் லட்சக்கணக்கான வாகனங்கள் 24 மணி நேரத்திற்கும் மேலாக அணிவகுத்து நின்ற காட்சிகள் தான் இவை. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை புனே விரைவு சாலையில் நேற்று முன்தினம் மாலை 5 மணி அளவில் எளிதில் தீப்பற்றக்கூடிய புரோபிலின் வாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று கண்டாலா மலைப்பகுதியில் உள்ள அதோஷி குகைப்பாதை அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நிகழ்விடத்திற்கு வந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன அதிகாரிகள் விபத்தில் சிக்கிய டேங்கரில் இருந்து எரிவாயுவை பாதுகாப்பாக வெளியேற்ற தொடங்கினர். இந்த பணி நேற்றிரவு வரை நீடித்தது. இதன் காரணமாக மும்பை புனே விரைவு சாலையில் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் லட்சக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 24 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து முடங்கிய நிலையில் பேருந்துகள், கார், சரக்கு லாரிகள் உள்ளிட்ட வாகனங்களில் பயணித்த பயணிகள் மற்றும் குழந்தைகள் உணவு, குடிநீரின்றி தவித்தனர். விரைவு சாலையில் ஒரு பகுதி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பாதையிலும் போக்குவரத்தை சரி செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை இந்தியா வென்று இறுதிக்கு முன்னேறியது. 16வது இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் நடந்து வருகிறது. ஹராரேயில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய தொடக்க ஆட்டக்காரர்கள் காலித் அகமது சாய் 31 ரன்களும், உஸ்மான் சதாத் 39 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ஃபைசல் ஷினோசாத், உதுருல்லா நியசாய் இருவரும் சிறப்பாக விளையாடி பந்துகளை பவுண்டரிக்கும் சிக்ஸருக்கும் பறக்கவிட்டனர். நிலைத்து விளையாடிய இருவரும் சதமடித்து அசத்தினர். இறுதியில் 50 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு ஆப்கானிஸ்தான் அணி 310 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 311 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. ஆரோன் ஜார்ஜ், வைபவ் சூரியவன்ஷி தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளையாடினர். ஆரோன் ஜார்ஜ் சதமடித்து அசத்தினார். சூரியவன்ஷி 68 ரன்களும், ஆயுஷ் மத்ரே 62 ரன்களும், விகான் மல்கோத்ரா 38 ரன்களும் எடுத்தனர். இதனால் 42வது ஓவரிலேயே இந்திய அணி வெற்றி இலக்கை எட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து ஒரு சவரன் 1,20,000 ரூபாயை நெருங்குகிறது. தங்கம் விலை ஒரு வாரமாக குறைந்து வந்த நிலையில் 2 நாட்களாக மீண்டும் உயர்வை கண்டு வருகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,270 ரூபாயாக இருந்த நிலையில் 630 ரூபாய் அதிகரித்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,14,160 ரூபாயாக இருந்த நிலையில் 5,040 ரூபாய் அதிகரித்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 20 ரூபாய் அதிகரித்து 320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 3,20,000 ரூபாயாக உள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உச்சம் தொட்டு பின்னர் சரிவை கண்டதால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்த நிலையில் மீண்டும் கிடுகிடுவென விலை உயர்வது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு தீவிர திருத்த பணி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தை வாட்ஸ்அப் ஆணையம் என கடுமையாக விமர்சித்தார். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஞானேஷ்குமாரை திமிர் பிடித்த பெரிய பொய்யர், பாஜகவின் ஐடி விங் தலைவர் என்று மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்து வருகிறார். அவரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான சிறப்பு தீவிர திருத்த பணி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடினார். இந்தியாவில் பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக தனது தரப்பு வாதத்தை நேரில் முன்வைப்பது இதுவே முதல் முறையாகும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு ரவீந்திரநாத் தாகூரின் புகழ்பெற்ற வரிகளை மேற்கோள் காட்டி வாதத்தை தொடங்கிய மம்தா பானர்ஜி தான் ஒரு கொத்தடிமை, மிகச் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவள் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். தனது மாநில மக்களின் நீதிக்காக மட்டுமே இங்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் தேர்தல் ஆணையம் தகுதியுள்ள வாக்காளர்களை, குறிப்பாக 58 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து சட்டவிரோதமாக நீக்கியுள்ளதாக மம்தா குற்றம் சாட்டினார். வாதத்தின் போது தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சித்த மம்தா அதை வாட்ஸ்அப் ஆணையம் என்று சாடினார். பாஜக ஆளாத தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் மட்டுமே இந்த SIR நடவடிக்கை மூலம் இலக்கு வைக்கப்படுவதாக வாதிட்டார்.
பாஜக ஆளும் அசாம் மாநிலத்திலும் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு ஏன் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பினார். சுமார் 1,36,00,000 வாக்காளர்கள் தர்க்க ரீதியான முரண்பாடு என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் பலரது பெயர்கள் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி நீக்கப்பட்டுள்ளதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். முன்னாள் துணை பிரதமர் LK அத்வானியிடம் அவரது பெற்றோரின் பிறப்பு சான்றிதழை கேட்டால் அவரால் கொடுக்க முடியுமா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். ஆதார் அட்டை, இருப்பிட சான்றிதழ் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள் கூட வாக்காளர் சரிபார்ப்பின் போது நிராகரிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்து தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள 8100 நுண் பார்வையாளர்கள் வாக்காளர்களின் தரவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைப்பதாக மம்தா கூறினார். இந்த விவகாரம் குறித்து வரும் 6ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தலைமை நீதிபதி அமர்வு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. உண்மையான வாக்காளர் ஒருவர் கூட பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்முறை வழக்கறிஞரான மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள ஜோகேஷ் சந்திர சௌத்ரி சட்டக்கல்லூரியில் LLB பட்டம் பெற்றவர். சிங்கூர் மற்றும் நந்திகிராம் நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டங்களின் போது அவர் பலமுறை சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தார். நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி வாதாடாவிட்டாலும் விவசாயிகளுக்கான சட்ட உரிமைகளை திரட்டுவதிலும் சட்ட உதவி பெற்றுத் தருவதிலும் ஒரு வழக்கறிஞராக பின்னணியில் இருந்து செயல்பட்டார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் அவர் தோல்வியடைந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஆவணங்களை தயாரிப்பதில் மம்தா பானர்ஜி தனது நேரடி பங்களிப்பை அளித்தார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். தேசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டிகளில் தங்கம், வெள்ளி பதக்கங்கள் வென்று சாதனை உடைத்த வீரர் வீராங்கனைகளுக்கு ஓசூரில் பாராட்டு விழா நடைபெற்றது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போட்டிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 23 பேர் பங்கேற்ற நிலையில் 3 தங்கம் மற்றும் 7 வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதில் 2 ஆகஸ்ட் மாதம் தென்கொரியாவின் சியோலில் நடைபெறவுள்ள உலக மூத்தோர் தடகள போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் தள்ளி கொண்டு சென்ற காட்சிகள் தான் இவை. காட்டுமன்னார் கோவிலில் இருந்து மணல்மேடு நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியது. இதைத் தொடர்ந்து பழுதடைந்த பேருந்தை பயணிகளும் சாலையில் சென்ற பொதுமக்களும் தள்ளி கொண்டு சென்றனர். பழுதான பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தினர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பல்வேறு துறைகளின் சார்பில் 5377 பயனாளிகளுக்கு 13,57,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கொடைக்கானல் பில்டிங் சொசைட்டி 2வது குறுக்கு தெருவில் சேதமடைந்த சாலையை நகராட்சி சீரமைக்காததால் பொதுமக்களே சுமார் 50,000 ரூபாய் செலவில் சாலையை புதுப்பித்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக இப்பகுதியில் குண்டும் குழிகளுடன் உள்ள சாலைகளை பேட்ச்வொர்க் என பெயரளவிற்கு மட்டும் சீரமைப்பதாக நகராட்சி ஒப்பந்ததாரர்கள் மீது குற்றம் சாட்டினர். சாலைகளை முறையாக அமைத்துக் கொடுக்க குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தேர்தல் ஆணையர்களின் தேசிய மாநாட்டை இந்திய தேர்தல் ஆணையம் வருகின்ற 24ஆம் தேதியன்று நடத்த உள்ளது. இந்த மாநாட்டில் 36 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். மாநில தேர்தல் ஆணையர்கள் தங்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களுடன் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை முன்வைப்பார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை உருவாக்குவதே இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கமாகும். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விலையில்லா மடிக்கணினி வழங்க கோரி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்வி கட்டணம் செலுத்தினால்தான் மடிக்கணினி தரப்படும் என்று கல்லூரி நிர்வாகம் கூறியதால் அதிருப்தி அடைந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கல்லூரி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக காவல்துறையினர் கூறியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர்.
கரூரில் நகைக்கடை நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான உரிமையாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். ஜவஹர் பஜார் பகுதியில் கைராசி ஜுவல்லர்ஸ் நகைக்கடை நடத்தி வந்த கந்தசாமி பழைய நகைகளை புதிதாக மாற்றித் தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடமிருந்து நகைகளை பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்த கந்தசாமி மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் முன்னிலையில் கடையை திறந்து பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை வருகின்ற 9ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். பணப்பாக்கம் பகுதியில் சிப்காட் வளாகத்தில் இந்த தொழிற்சாலைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியதை அடுத்து கட்டுமான பணி நடந்து வந்தது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலை மூலம் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மதுரைக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட உத்தராகண்டைச் சேர்ந்த கைதி ஹோட்டலில் உணவு அருந்த சென்றபோது தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை கவுண்டம்பாளையத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளில் கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற விசாரணைக்காக மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விசாரணைக்கு பின் இரவு மதுரையில் இருந்து கோவை செல்லும் வழியில் நாகமலை அருகே உணவகத்தில் வாகனத்தை நிறுத்திய போது கைதி பிரியான் என்பவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சம்புவராயநல்லூர் கிராமத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படாததை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதிய சாலை வசதி இல்லாததால் படிப்படியாக பேருந்து சேவைகள் குறைந்து தற்போது ஒரு தனியார் பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் ஆரணி டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்து சேவையை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தேனி அருகே நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள இடத்தை அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருவர் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதிபட்டி கிராமத்தில் அறிவழகன், பாக்கியலட்சுமி ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் காலியிடம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட இடத்தை விற்பனை செய்யும் நோக்கில் பாக்கியலட்சுமி தரப்பினர் அளவீடு பணியை நடத்தியுள்ளனர். இதற்கு அறிவழகன் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏற்பட்ட பிரச்சினை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டம் ஜெய்ஹிந்த்புரத்தில் 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசிய 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜெய்ஹிந்த்புரம் மற்றும் ஜீவாநகர் ஆகிய பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கஞ்சா போதையில் பைக்குகள், ஆட்டோக்கள், கனரக வாகனங்களை உடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் 4 சிறுவர்களை ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்தினர் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் சேர்க்காடு பகுதியில் இருளர் இன மக்களுக்கு 1978ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டு வீடுகள் கட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2002ஆம் ஆண்டில் இதுபோன்று நடந்தபொழுது அந்த இடத்தில் கட்டுமானம் ஏதும் நடைபெறாதவாறு வட்டாட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது அங்கு பலர் வீடுகளை கட்டி வருவதால் அதிர்ச்சி அடைந்துள்ள இருளர் மக்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார் மனு அளித்து நிலத்தை மீட்டுத் தர கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசி அருகே கிராம நிர்வாக உதவியாளர் மீது தாக்குதல் நடத்திய திமுக பிரமுகரை கைது செய்ய வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈஞ்சார் கிராம நிர்வாக அலுவலரை மிரட்டி உதவியாளரை தாக்கி செல்போனை உடைத்ததாக திமுக ஒன்றிய துணை அமைப்பாளர் கூடலிங்கம் மற்றும் அவரது மகன் வெயில்முத்து மீது புகார் அளிக்கப்பட்டது. வெயில்முத்து கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக நிர்வாகியை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் குண்டூரில் ஜெகன்மோகன் ரெட்டியை காண குவிந்த மக்களால் அப்பகுதியை ஸ்தம்பித்தது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான அம்பத்தி ராமபாபு கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரை அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்தார். PSLV ராக்கெட்டுகள் அண்மையில் இருமுறை தோல்வியை தழுவிய நிலையில் இது சதி வேலையா என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆய்வு மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி கேரளாவில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் அஜித் தோவல் ஆய்வு மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மே மற்றும் ஜனவரியில் ஏவப்பட்ட PSLV ராக்கெட்டுகளின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியில் முடிந்த நிலையில் இந்த ஆய்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நடிகை நவ்யா நாயர் இயக்குனர் அவதாரம் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அழகிய தீய திரைப்படம் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமானவர் நவ்யா நாயர். மலையாளம், தமிழ் உள்ளிட்டவற்றில் ஏராளமான படங்களை நடித்துள்ளார். இந்நிலையில் தனது திரைப்பயணத்தில் புதிய பரிமாணமாக திரைப்படத்தை இயக்க அவர் தயாராகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. படத்தில் நடிக்க உள்ளவர்கள் குறித்த விவரம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
நீலகிரி கோத்தகிரியில் வளர்ப்பு நாயை காப்பாற்ற முயன்ற இளைஞர் சிறுத்தை தாக்கி படுகாயமடைந்துள்ளார். ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் பகதூர் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிக்னல் கோளாறால் வீட்டிலிருந்து சிறிது தூரம் தள்ளிச் சென்றார். வழியில் பாய்ந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை வேட்டையாட முயன்ற நிலையில் பகதூர் தடுத்ததால் அவரை கடுமையாக தாக்கி தப்பி ஓடியது. கை மற்றும் முகத்தில் பலத்த காயமடைந்த அவருக்கு உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 9வது பொருணை புத்தக திருவிழா வரும் 12ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை திருநெல்வேலியில் மாநகராட்சி வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் லட்சணையை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் வெளியிட சாகித்ய அகாடமி விருதாளர்கள் வனதாசன் மற்றும் விமலா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். 115 முன்னணி பதிப்பகங்கள் பங்கேற்கும் இந்த புத்தக திருவிழாவில் இலக்கியம், போட்டித் தேர்வுகள், சுய முன்னேற்றம் மற்றும் ஆங்கில நூல்கள் என அனைத்து தரப்பினருக்குமான நூல் அரங்குகள் அமைய உள்ளன. தொழிற்சாலைகளுக்கு சாதகமாக மாசு தடுப்பு விதிகளை மத்திய பாஜக அரசு தளர்த்தியுள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் காற்று மற்றும் நீர் மாசுபாடு தடுப்பு சட்டங்களின் கீழ் தொழிற்சாலைகளுக்கான இசைவானை விதிகளை திருத்தியுள்ளதாகவும் இவ்வாணையை ஒருமுறை பெற்றால் ரத்து செய்யப்படும் வரை தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒரே விண்ணப்பத்தில் காற்று, நீர் மாசு மற்றும் கழிவு மேலாண்மை இசைவுகளை பெறலாம் என்பதால் தொடர் கண்காணிப்பு குறையும் அபாயம் உள்ளதால் மாசு அதிகரிக்கும் என்றும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் குட்டையில் யானை கூட்டம் ஆனந்தமாக நீராடியதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். குட்டி யானையின் சேட்டைகள் கவனம் ஈர்த்த நிலையில் சத்தம் கேட்டதும் யானை கூட்டம் வனத்திற்குள் ஓடின. திருச்சியில் நடைபெறவுள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டிற்காக கால்கோள் விழா விமர்சையாக நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி சார்பில் மக்கள் விரும்பும் மாற்றத்திற்கான மாநாடு வரும் 21ஆம் தேதி திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூர் அருகே நடைபெறவுள்ளது. இதற்கான கால்கோள் விழாவில் சாட்டை துரைமுருகன், ஜல்லிக்கட்டு ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்களையும் சீமான் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் சாலைகளில் அதிக எண்ணிக்கையில் நாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனை வரையிலான பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட நாய்கள் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிந்து வருகின்றன. நாய்கள் திடீரென குரைத்தும் விரட்டியும் வருவதால் பயத்துடன் சாலையை கடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை மதுரவாயலில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை தொடர்பான பிரச்சனையில் ஒருவரை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டார். MMDA காலனியைச் சேர்ந்த கார்த்திக் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள இறைச்சி கடையில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளியான அஸ்லாம் காவல்துறைக்கு தெரிவித்ததாக கருதி அவரை தாக்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட கார்த்திக் அண்மையில் தாவேகாவில் இணைந்தவர் என்பதும் அவரது மனைவி திலகவதி அக்கட்சியின் வட்ட பொறுப்பில் இருப்பதும் தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆட்டோ மீது சொகுசு கார் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் சானார்பட்டி நோக்கி தனது ஆட்டோவில் சென்றபோது எதிரே வந்த கார் அவர் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் கந்தசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கார் ஓட்டுநரை காவலர்கள் தேடி வருகின்றனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி பெரம்பலூரில் 102 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 91,54,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், மின்கலத்தால் இயங்கும் சக்கர நாற்காலிகள், தையல் எந்திரங்கள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். மேலும் செவித்திறன், இயக்கத்திறன், அறிவுசார் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. வரத்து அதிகரிப்பால் கோவை தொண்டாமுத்தூர் சந்தையில் தக்காளி விலை 1 கிலோ 10 ரூபாயாக குறைந்தது. தொண்டாமுத்தூர் பகுதிகளில் தை மாத முகூர்த்த காலங்களை எதிர்நோக்கி பெரும்பாலான விவசாயிகள் தக்காளியை நடவு செய்தனர். தற்போது அறுவடை காலம் நெருங்கி வரும் நிலையில் கரூர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிக அளவில் கோவைக்கு வரும் தக்காளியின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் தொண்டாமுத்தூர், பூலுவப்பட்டி, காளாம்பாளையம் சந்தைகளில் தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. திருப்பூர்
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சொத்து பிரச்சனையில் சமரசம் பேச அழைத்து பனியன் வியாபாரியை கழுத்தை அறுத்து கொலை செய்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார். காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த அமரனுக்கும் அவரது உறவினரான செந்தில்நாதன் என்பவருக்கும் நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமரசம் பேசலாம் என செந்தில்நாதனை ஹோட்டலுக்கு அழைத்த அமரன் அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் அமரனை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் பிள்ளைகள் கண்முன்னே தாய் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறையை சேர்ந்த ஆறுமுகம் தனது தாய் மற்றும் சகோதரியுடன் இருசக்கர வாகனத்தில் வேப்பூர் சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். பாசார் கிராமம் அருகே வந்தபோது இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியது. இதில் ஆறுமுகத்தின் தாய் பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். அவரது சகோதரிக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அல்வா கொடுத்திருப்பதாக கூறி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கப்பட்டது. நாகுடியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பெயரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உளுந்து பயிருக்கு உரிய விலை கொடுக்கவில்லை என கூறி விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் உளுந்து மூட்டை 9,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று 6,000 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் விருதாச்சலம் கடலூர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரியும் ஒத்து பேசி விவசாய உளுந்து ஏமாத்தி எடுத்துக்கணும். இன்னைக்கு 4,000 5,000 மிஞ்சினா 6,000 இதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு இது விலை பட்டியல் ஓட்டல கேட்டா நெட்டு ஒர்க் செய்யலன்னு சொல்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நள்ளிரவில் கட்டட தொழிலாளி செங்கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான கார்த்திக் அதே பகுதியில் உள்ள பாலத்தின் கீழே சடலமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் கார்த்திக்கை அடையாளம் தெரியாத நபர்கள் செங்கல்லால் தாக்கி கொலை செய்தது தெரியவந்தது. ஆன்லைன் மூலம் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுகளின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சேமிப்பு கிடங்குகளில் திடீர் சோதனைகள் நடத்தவும், புகார் வந்தால் அபராதம் விதிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் காலாவதி தேதியை சரிபார்த்து பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் சாலையோரம் கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேவகோட்டை பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியை சுற்றி நடைபாதை கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனால் அதிருப்தியடைந்த வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தானாக முன்வந்து காலி செய்ய 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஒரே நாளில் 3 பேரை மாடுகள் முட்டியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த 80 வயது முதியவர் ஒருவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கேரளாவைச் சேர்ந்த 2 பெண் பக்தர்களும் காயமடைந்தனர். பக்தர்கள் அகத்திக்கீரை கொடுப்பதால் அப்பகுதியில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட மாடுகள் சுற்றித் திரிவதாக கூறப்படும் நிலையில் கால்நடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கதண்டு எனும் விஷவண்டு கொட்டியதில் 100 நாட்கள் வேலை திட்ட பணியாளர்கள் 24 பேர் காயமடைந்தனர். காரைப்பட்டி அரசன்குளம் பகுதி அருகே 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது கதண்டு அவர்களை கொட்டியுள்ளது. இதில் காயமடைந்த 24 பணியாளர்கள் துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதிமுகவின் வாக்குகளை விஜயால் பிரிக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பேட்டியில் தன்னிடம் மனித குணமே இல்லை என்பதை விஜயே நிரூபித்து விட்டதாகவும் விமர்சித்தார். அதிமுகவும் தாவேக்காவும் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு அவங்க சொல்றாங்க. திமுக வெர்சஸ் டிவிகேங்கிறாங்க. நீங்க எப்ப கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. அதற்கு போன சட்டமன்றத்தில் நீங்க மன்றத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, கொடியும் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் எந்த சட்டமன்ற தேர்தலையும் நிற்கலை, எந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நிற்கலை. எங்கள் இலக்கு 2026ன்னு சொல்கிறீங்க. இல்லை 2031 கூட வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. முதல்ல நீங்கள் களத்தில் நின்று மக்கள்கிட்ட நிரூபித்து காட்டினா தான் வெற்றி. அவர் களத்தில் இருக்காரா இல்லையா, மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா, இதெல்லாம் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தானே தெரியும்.
நீங்கள் இப்போ நேராக நாங்கள் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட நாங்கள் போட்டி போடுறோம், அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் சொல்றாங்க, அந்த பெர்சன்டேஜ் வேற அது நாங்கள்ல கவலைப்படணும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த வாக்கு எங்கேயும் திசை திரும்பாது, போகாது, 1% கூட போகாது. அது தீர்ப்பு வந்து உங்களுக்கு சரியான பதில் பண்ணிட முடியாதுல்ல சார், வெறுமனே அவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதையும் சார் எஸ்டிமேட்டுக்குள்ளே வரல சார். அதில் என்ன சார் அப்பர் அண்டர்ன்னு, அவர் எஸ்டிமேட்டுக்குள்ளே இல்லை சார். அவர் அதை நீங்கள் போய் பாருங்க, நீ போக போக பாருங்க, எங்கே களத்துலன்னு காணவில்லை விஜய் அப்படின்னு நீங்கள் தேடலைன்னா நாங்கள் எங்கள் பேரை மாற்றிக்கிறோம் நாங்கள் சார். அன்னைக்கு இருந்த விஜய் வந்து இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு வந்து நீங்க பாருங்க என்ன காலம் மாறி இருக்கு. நீங்க அப்போ வாக்காளருடைய சார் அவருடைய அணுகுமுறை இருக்குது சார். கரூர்ல அவருடைய அணுகுமுறை பார்த்து தான் சார் மக்கள் வேதனைப்படுறாங்க. இப்படிப்பட்டவரை போய் நம்ம பார்த்து நின்றுட்டோமேன்னு அவங்க வேதனைப்படுறது அவர் காதுக்கு போகுதா போகலையான்னு தெரியல சார். சார் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல சார். நீங்கள் வந்து என்னென்னா எதிரியாக இருந்தால் கூட தன்னை தேடி வந்தவங்களை வந்து கௌரவப்படுத்துகிற நாடு சார் தமிழ்நாடு. கடவுளே கலங்கி நிற்கிற நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டீங்களே சார். இது எப்படி சார் நியாயப்படுத்துவீங்க? இது எப்படி சார் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க, விளக்கம் சொல்லுவீங்க? நீங்கள் 1000 விளக்கம் சொல்லுங்கள், 1000 நியாயம் சொல்லுங்கள். யூ ஆர் த எவிடன்ஸ். என்கிட்ட வந்து மிருக குணம் தான் இருக்குது, அரக்க குணம் தான் இருக்குது, இறக்க குணம் இல்லைன்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் அதை ஒன்றும் சொல்லலை. மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்குரிய மதிப்பீடு. நீ போக 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 வந்து நீங்கள் விசாரணைக்கு போனவர் வாயே திறக்காமல் வர்றீங்கல்ல, ஏன் வர்றீங்க? எப்போயாவது ஒரு 50 நாள் கழித்து வெளியே வந்துட்டு அதிமுக நாங்கள் தானே கிடைச்சோம் அதுக்கு